வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ஜூன் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சொல் புதிது, மாணவர் அகராதி, இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக் கழகம் தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னா, தமிழ் வளர்ச்சிக் கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூபாய் 22 லட்சத்தில் பல புதிய திட்டங்களை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க. கோவில்களோட வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தஞ்சாவூரில் QR கோட் ஸ்கேன் வசதி செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில்கள் பற்றின வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக QR கோட் ஸ்கேன் வசதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மொழிகளில் இந்த பலகைகள் மூலமாக பக்தர்களும் சரி, சுற்றுலா பயணிகளும் சரி, இந்த வரலாற்று ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்திய வீரர் சுக்லா வந்து ஜூன் 19 விண்வெளிக்கு பயணம் போகிறாரு அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிலே ஆனிச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஜூன் 19 விண்வெளிக்கு போகிறாரு அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் ஆர்யா அர்ஜுனனுக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியன் இந்தியாவோட ஆர்யா போல்ஸ்லே, அர்ஜுன் பபுதா இவங்க 2 பேருமே தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா செலவு நிர்வாகத்திற்கான தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான செலவு நிர்வாகத்திற்கான தேசிய விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விருதை வந்து 2008, 2012, 2015, 2016, 2017, 2018 இந்த ஆண்டுகளில் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து 7வது முறையாக இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இது எதுக்காகனா சரக்குகள் கையாளுற விதத்தில் ஏற்படக்கூடிய செலவினங்களை தவிர்த்ததற்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. 27 ஆண்டுகளில் முதல் ICC பட்டத்தை அந்த தென்னாப்பிரிக்கா அணியை வந்து ஜெயிச்சிருக்காங்க.